வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் for nice years. ஸோ இன்னைக்கு டபுள் ஹெட்டர் சாட்டர்டே மேட்ச், வெறித்தனமான 2 மேட்ச். 265 சேஸ் பண்ணியிருக்காங்க, 264 அடிச்சு 220 திரும்ப 230 திரும்ப அவங்க அடிச்சு சேஸ் பண்ணியிருக்காங்க. நியர்லி ஒரு 1000 ரன்ஸ் இன்னைக்கு மட்டுமே வந்திருக்கு. ஒரு 150 பார்த்தோம், ஒரு 100 பார்த்தோம், ஒரு 15 பார்த்தோம். எக்கச்சக்கமான ரன்ஸ். விக்கெட் வந்து பவுலர்ஸோட நிலைமை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒன்னே விக்கெட்லயும் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு சுத்த ஹெல்ப்பும் இல்லை. அண்ட் ஒரு மாதிரி ப்ரூட்டல் டே ஃபார் பவுலர்ஸ். ஃபேன்ஸை விட பவுலர்ஸ் தான் சொல்லணும். அண்ட் 2 சேஸ், எக்ஸ்ட்ராடனரி சேஸ் இன்னைக்கு சேம் டே நடந்திருக்கு. மேடி, உங்களோட இனிஷியல் தாட்ஸ் லைட்டா சொல்லுங்க, பவுலர்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து போயிடலாம். பவுலர்ஸ் ரொம்ப பாவம்ன்றத விட கஷ்டப்பட்டு போடுற பவுலர்ஸ்க்கு கேட்ச் விடுறாங்க பாரு, அது இன்னும் பாவம். ஸோ அது வந்து ஆல்ரெடி பிட்ச்ல ஒன்றும் இல்லை, பவுண்டரி லைன்ஸ் கிட்ட வச்சிருக்கீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இதுல கேட்சும் விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப குருவையா இருக்கு. அண்ட் அந்த ரூல்ஸை பத்தி பேசிடலாம். அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, லுங்கி நிகிடி வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ அது வெரி சேட். பட் இன்னும் ஸ்டில் அவர் ரெக்கவர் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க, டிஸ்சார்ஜுக்காக ரெக்கவர் ஆயிட்டான்னு சொல்றாங்க. பட் என்ன சொல்றாங்க, லுங்கி நம்ம வேணுகோபால் ராவ் கூட மென்ஷன் பண்ணிட்டாரு பிரஸ் மீட்ல. ஸோ நாங்க வந்து லுங்கி நிகிடிக்கு வந்து ஒரு பவுலர் போகலாம், ஓவர்சீஸ் பவுலர் தான் போகலாம் அப்படின்றப்போ அவங்க வந்து போக முடியாது, விப்ரத் நிகம் தான் போகணும். ஏன்னா உங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயர் கன்கஷன் ஆயிட்டா இந்தியன் ஆப்ஷன்ஸ் தான் போகணுன்ற மாதிரி ரூல்ஸ் இருக்கான். அதனால யூஸ் பண்ண முடியலன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, இதுதான் ரூல்ஸ். என்ன என்ன பேசிஸ்ல இருக்கும்னு நான் சொல்றேன் பாரு. என்னன்னா அவங்க வந்து இப்ப யூஸ்வலா நீ டீம்ஸ் பார்த்தனா லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துருக்கவே மாட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீ ஓவர்சீஸ் கோட்டா போறனா ஒன்னு பேட்டிங் ஹெவி இல்ல பவுலிங் ஹெவி போவாங்க. சோ லூப் ஹோல்ல பாக்குறப்போ இப்போ எக்ஸாம்பிள் நீ போன மும்பை கேஸே எடுத்துக்கோயேன், சாண்டர் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. அந்த டைம்ல வந்து அவங்க வில் ஜாக்ஸ் எடுத்தாங்கன்னா இது லைக் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பிகாஸ் வில் ஜாக்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபினிஷர் ஹூ பிளேஸ் ஃபார் பேட்டர்ஸ். அப்படி பாக்குறப்ப அந்த லூப் ஹோல்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்பாங்க. பட் லுங்கி நிகிடிக்கு வந்து ஒரு அக்ரேபிள் கேஸ்ன்றதுனால அவங்க டெத் பவுலிங் ஆப்ஷன்ஸே இல்லை, ஒரு 4 ஓவரே இல்லைன்றப்போ கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து ரீஃப்ரேஸ் பண்ணி ப்ரொவைடட் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சீரியஸ் இன்ஜுரி அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் மட்டும் பண்ணோம்னா ஈஸியா வந்து அவங்களால லூப் ஹோல்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஒரு நார்மல் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியோ இல்லை இப்போ ஸ்டாண்டர்ட்கே பார்த்தா ஷோல்டர் இன்ஜுரி தான். பட் பச்சையா சொல்லிட்டாங்க அது வந்து இது இந்த கன்கஷன் சொல்லிட்டு. பிகாஸ் கன்கஷன்ஸ் வந்து ஒரு ஸ்கேன் வந்து கண்டுபிடிச்சு வரலாம் கிடையாது, அந்த கன்கஷன்ஸ் பிசியோ கன்ஃபார்ம் பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணோம். லுங்கி நிகிரி கண்டிப்பா ஒரு துஷ்மல் சாமியா மாதிரி கொடுத்திருந்தா ஒரு பர்ச்சேஸ் பார்த்துக்கலாம், மேபி ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுத்துக்கலாம். அது விப்ரத் நிகமோட அந்த ஓவர்ஸ் வந்து பயங்கரமான அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ஸ்ரேயஸ்க்கு, ஸ்பின்னர்ஸ் வேற. ஸோ அந்த லூப் ஹோல் கண்டிப்பா வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லடா, இப்போ அந்த இது ஆக்சுவலி லூப் ஹோல்னு அந்த ஒரு ஃபிக்ஸடா ஒரு ரூல் ஒன்று போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தா டிசிக்கு வந்து ஒரு ஒரு லூஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு நல்ல டீமுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி இது ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். இது எப்படின்னா இட் ஷுட் பி கிவன் டு அம்பையர் அண்ட் ஆல்சோ ஆப்போசிட் கேப்டனோட கையில. அண்ட் ஆல்சோ ஆமா, ஒரு கேப்டன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் டீம் கேப்டன் கிட்டயுமே சொல்லிடும் இந்த மாதிரி, நீங்க உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க அப்படிங்க. அப்ப ஏன்னா அவங்க கிட்டயும் நீ ஆப்போசிட் டீம் கேப்டனுமே ஒரு ஓகே எனக்கு கன்சிடரபிளா வந்து இப்போ சமீரா வந்து ஓகே என்கிடிக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஈக்குவல் ஃபைட் அதை அக்ரி பண்ணிக்கலாம். அதை அக்ரி பண்றதுக்கு நம்ம இது வேணும். அதான் ஃபினிஷ் பண்ணிடுறாரு. அதை அக்ரி பண்றத வந்து நம்மளே அக்ரி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆப்போசிட் சைடு கேப்டனுமே அவனுக்குமே ஒரு ஃபேர் பாயிண்ட் வச்சிருப்பான், அவன் அதுல அக்ரி பண்ணானா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திரும்ப வந்து நீங்க அன்கேப்டு பிளேயர் இல்லைன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான் நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். அண்ட் ஆல்சோ இன்ஜூரிங்கிறது ஃபீல்ட்ல வந்து ரொம்ப ரேரா நடக்க போறதுதான். அண்ட் ஆல்சோ T20 மேட்சஸ்ல வந்து வேற வழி இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். பிக்சட் ரூல் இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. ஏன்னா லாஸ்ட் டைம் மும்பை வந்து ஓப்பனாவே இதை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கேப்ல சாண்ட்னர் மாதிரியான ஒரு பிளேயரை வந்து அவர் கிளீனா ஷோல்டர் இன்ஜுரி, அதை கேட்டா அவர் தலையில இன்ஜுரின்னு சொல்லி தலையில பட்டு ஷோல்டர்ல பட்டு கழுத்துல பட்டு அந்த நரம்பு தலைக்கு மூளைக்கு ஏறி அவன் வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சீரியஸா அவாய்ட் பண்ணணும். பட் அங்க அங்க அம்பையர்ஸ் என்ன சொல்றாங்க, ரெஃப்ரி அலோவ் பண்ணியிருக்காங்கல்ல பெருசா, நம்மளுக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய லாஸ் இல்லாததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அந்த இடத்துல வேற ஃபார் எக்ஸாம்பிள் நமன் தில் மாதிரி ஒரு பிளேயரை வந்து வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்லி அன்ஃபேர்ல. அதான் சொல்றேன். சரி ஓகே எக்ஸ்ட்ரானரி ஒரு 150 பை KL ராகுல், ஒரு மாதிரி பயங்கர இன்டென்ட்டோட 210 ஸ்ட்ரைக் ரேட்ல 67 பால் 150. நிதிஷ் ராணா நல்ல கம்பெனி கொடுத்தாரு. பட் அகைன் பஞ்சாபுக்கு எதிராக வரும்போது நாட் எவ்ரி ஸ்கோர் இஸ் லைக் ஈஸி ஆர் டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான். ஆமா, நீங்க 300 அடிக்கணும் பஞ்சாப் நிறுத்தணும்னா. ஸோ பஞ்சாப் வந்து நொறுக்கிட்டாங்க. ரியான் ஷாரியா யாருமே 100லாம் இல்லை, எல்லாருமே 50. பட் ஆடின எல்லா இன்னிங்ஸுமே இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் எக்ஸப்ட் நேகல் வதேராவோட
ஒரு இன்னிங்ஸை தவிர மற்ற எல்லாருமே சூப்பரா இருந்தாங்க. குடோஸ். அண்ட் ஆல்சோ நைட் மேட்சுமே பயங்கரமா இருந்துச்சு. வைபவ் சூரியவன்சி சுட்டி குழந்தையோட ஒரு 100. பட் அகைன் லாஸ்ட்ல வந்து திரும்ப தப்பு பண்ணிட்டாங்களா, ஆக்சிடென்ட் பண்ணவே இல்லை. 2:30 வந்து அப்படியே வந்து இப்ப எப்படின்னா நம்ம வண்டியெல்லாம் வரும்போது ஒரு தெரு முனையிலே வண்டி ஆஃப் பண்ணிடும். அப்படி அந்த வந்த வேகத்துல அப்படியே வந்து வீட்டுக்கு முன்னாடி நிக்கும் பார்த்திருக்கியா, அந்த மாதிரி 190 வண்டி இன்னிங்ஸே ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே மெதுவா ரன்ன பால் அப்படியே ஓடி வந்து 230 நின்ட்டாங்க. ஆனா அவங்க போன வேகத்துல அவங்க அழகா போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 250 வந்திருக்கும். 250 அடிச்சிருப்பாங்க. பட் அங்கே சைக்காலஜிக்கல் ப்ரெஷரா இருந்திருக்கும். பட் ஆனா தப்பு, ஆலோசனை தப்பு பண்ணிட்டாங்க. அதான் நான் சொல்லுவேன். இவங்க ஜடேஜாவை ரொம்ப ரேரா யூஸ் பண்றாங்கன்னு தோணுதுடா. எனக்கு தெரியல. ஜடேஜாவை ட்ரேட் பண்ணி நீங்க எடுத்திருக்கீங்கன்றப்போ ஜடேஜா வந்து ஒரு அவுட் ஆஃப் இக்குவேஷன் பவுலரா இருக்கலாம், ஒயிட் பால்ல பெருசா இல்லாம இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் நீங்க ரொம்ப லேட்டா டிப்ளாய் பண்றப்போ உங்களுக்கு இது இவங்களும் அதே ப்ராப்ளம் தான். அந்த ஐசிசி ரூல்ஸோட ஸ்டிக் ஆயிடுறாங்க. லெஃப்ட் ஹேண்டர் போடுறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து மேபி மிடில் ஓவர்ஸ்ல நீங்க டிப்ளை பண்ணலாம். ரியான் பராகெல்லாம் வந்து முன்னாடி போடுற அளவுக்கு ஜடேஜா மோசம் கிடையாதுன்னு மட்டும் கிளீனா தெரியும். ஜடேஜா மேபி அவுட் ஆஃப் இக்குவேஷன். அதை விட நீ டானல் பெரா கூட த்ரோட் லீக் போட்டிருக்காரா, ஏதோ மிஸ்ட்ரி அதுன்னு வச்சிருக்காரா. ரியான் பராக் முன்னாடி போட்டுட்டு ஜடேஜா பின்னாடி போடுற அளவுக்கு ஜடேஜா மோசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரு ஒயிட் பால்ல மேபி அவுட் ஆஃப் இக்குவேஷனா இருந்தாலும் அவரை நீங்க முதல்ல ட்ரை பண்ணிருக்கலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா நிறைய போடுவாரு, ஒரு ஆம்பாலோ இதை ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி இஷான் கிஷனை விக்கெட் வைக்கலாம். ஒரு ஓவர் கொடுத்து ரன் போயிருந்தா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்டர் தான் நான் காமிக்கவே மாட்டேன்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, டு பி ஹானஸ்ட் நிறைய பேருக்கு இது ரூல்ஸ்னே தெரிய ஆரம்பிச்சிடும். புதுசா கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாது போலன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவங்க வந்து திருப்பி மாத்தணும். இல்லைன்னா ஆர்ஆர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஸ்டில் இப்படியே மாட்டிட்டு தான் மாட்டிப்பாங்க. கரெக்ட் தான். அண்ட் ஆல்சோ பேட்டிங்லயுமே பாரு, கடைசியா கொண்டு வர ஹெட்மேயர் கூட படவே இல்லை. ஆனா இவரு ஜடேஜா கூட கொஞ்சம் நல்லா அரசியல் அடிச்சாரு. ஹெட்மேயரும் ரொம்ப 6ல கொண்டு வராங்கடா. அது வந்து வேஸ்ட் தான். அவர் 1-1 வர வேண்டியது. துருவ் ஜுரேலுக்கு பதிலாக அங்க ஹெட்மேயர் வந்திருக்க வேண்டியது. துருவ் ஜுரேல் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டாரு கேம். ஹெட்மேயர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல 75 முடிய வேண்டிய பவர் பிளே ஸ்கோர் 100 கிட்ட போயிருக்கும் அங்கே. ஏன்னா எஸ்ஆர்எச் அப்படிதான் ஆடினாங்க. 110 நினைக்கிறேன் அவங்க பவர் பிளே முடிக்கும் போது. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்டை வந்து மிஸ் பண்றாங்க ஹெட்மேயரோட பவரை. அண்ட் அவர் ரொம்ப லோயல் ஆர்டரு ஃபினிஷர் மாதிரி யூஸ் பண்றாங்க. அண்ட் அவருக்குமே அது வந்து படவே மாட்டேங்குது. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. பார்ப்போம். சைலன்ட் சி. நம்ம அப்படியே அடுத்த நாளைக்கு திரும்ப ஒரு டபுள் ஹெடர் இருக்கு, அதுக்கு வந்துடலாம். சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி ஹோம் கேம் அகெயின் சிஎஸ்கேக்கு. அது ஈவினிங் டே கேம் வேற. ஸோ செம்மையா இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ பாசிபிள் 11 சேஞ்சஸ் முதல் நான் சொல்றேன் சிஎஸ்கே எப்படி போவாங்கன்னு. அதுல இருந்து ஏதாவது சேஞ்சஸ் தான் சொல்லு. தலா எப்படி தோனி ஆடுவாரா இந்த மேட்ச்? இந்த மேட்ச் அதாவது நம்ம வந்து 2025 ஆக்ஷன் முடிஞ்சப்போ நம்ம சொன்னோம், யாருமே இதை பிரேக் அவுட் பண்ணல. நாம வந்து தைரியமா சொல்லலாம் தோனி ஆட மாட்டாரு, பிரேக் அவுட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். தோனி ஆட மாட்டாரு, இம்பாக்ட் தேவைப்பட்டு ஆடுவார். அதுக்கப்புறமும் நம்ம வந்து சொன்னோம். எல்லாம் என்ன சொன்னாங்க, தோனி மனசுக்குள்ள பூந்து நீங்க என்னமோ பெரிய ஆள் மாதிரி பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு. தெரியும். ஸோ போன வாட்டி பட்ட அடிக்கு இந்த வாட்டி ரெக்கவர் ஆகிறதுக்கு இவங்க பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு கேப்டன்சியே இப்ப ருத்ராஜ் போனோன்னா வேற யாருமே இல்லை, கேப்டன்சி தோனி தான் எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனே ஒரு பெரிய ஆஃப்லன்ஸ் சுச்சுவேஷன். அதை அவர் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வேவப்பட்டா ஆடலாம், காம்படிஷனை உடைக்காம இருக்கலாம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஃபேன் சர்வீஸ்க்காக ஒரு கேம் கண்டிப்பா ஆடுவாரு. அது எந்த கேம்னு தெரியாது. அது வரைக்கும் மிஸ்டரியா இருக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் தோனி இல்லாம தான் டீம் மூவ் ஆக போகுது. இதுதான் ரியாலிட்டி. அட்லீஸ்ட் நம்ம வி ஓன் 3 கேம் வின் பண்ணிட்டோம். போனாட்டி மொத்தமாவே 4 கேம் தான் வின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் 3 கேம் வின் பண்ணிட்டேன்றப்போ the team is doing good. அதாவது எக்ஸ்ட்ரானரியா பண்ணல, அட்லீஸ்ட் ட்ரை டு பி குட். சஞ்சு சாம்சன் அடிஷன் எவ்வளவு வைட்டலா இருக்குன்றத நீங்க வந்து ஆர்ஆரோட ஜடேஜாவையும் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவும் பாருங்க. யூ கேன் ஃபீல் தி டிஃபரன்ஸ். நிறைய பேர் வந்து என்ன ஜன்னல் டென்ஷன் ஆயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து சஞ்சு சாம்சன் அடிச்சவனா ஃபயர் விடுறோம் கிடையாது. லீகலி அண்ட் என்ன சொல்றது, டெக்னிக்கலி சஞ்சு சாம்சன் இஸ் பெட்டர் ட்ரேட் அப்படின்றத இஸ் ப்ரூவிங் சிங்கிள் ஹேண்டட்லி பை winning 2 games. அது வந்து ஹானஸா சொல்லிடணும். ஸோ நாளைக்கு கேம் எவ்வளவு முக்கியன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ பிளே ஆஃப் வந்து 4 ரேஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டாங்க. இப்போ பீக் இன்டர்வல் சீன் இருக்கு. இந்த இன்டர்வல் சீன்ல வந்து நம்ம 5th பிளேஸ்ல இருக்கோம். இந்த கேம் வின் பண்ணாதான் நம்ம 5th பிளேஸ்ல ஸ்டே பண்ண முடியும். ஸோ தட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ண அப்பாக்கலாம். இந்த கேம் தோத்துட்டோம்னா மறுபடியும் சரி வரும். பிகாஸ் எஸ்ஆர்எச் ஆர்ஆர் ரெண்டுமே வந்து 10 பாயிண்ட், ஆர்சிபி வந்து 12 பாயிண்ட் அண்ட் பஞ்சாப் வந்து 13 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன் நாட் ஆன். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கப்போ
நீ 5th பிளேஸ்ல ஸ்டே பண்ணிருக்கணும். இதுக்கப்புறம் நீ ஜிடி கூட எல்எஸ்சி கூட 2 கேம் ஆட போற, ஜிடி கூட 1 கேம் ஆட போற, எஸ்ஆர்எஸ் கூட ஆட போறப்போ உனக்கு ஈக்குவல் காம்படிஷன் இருக்க பிளேயர்ஸ் தான் வர போறாங்கப்போ இந்த கேம் வின் பண்ணி கம்ஃபர்டபுளா 5th பிளேஸ் இருக்கிறது நம்ம டீமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தட் செகண்ட் ஹாஃப் நம்ம கொஞ்சம் அழகா வந்து பிளே ஆஃப் கம்ஃபர்டபுள் 3rd 4th பிளேஸ்ல ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பஞ்சாப் ஆடுற ஃபார்ம், ஆர்சிபி ஆடுற ஃபார்ம் பாக்குறப்போ மொதல் 2 பிளேஸ் வந்து கண்டிப்பா குதிரை கொம்பு தான். நீ சொல்லு. ஆமா. சோ இப்போதைக்கு நம்ம அந்த 5வது, நீ சொல்ற மாதிரி 5வது பொசிஷன் ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கே நம்ம 2-3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கணும். ஏன்னா இல்லைன்னா அந்த டிசி அப்புறம் இன்னொரு டீம் இருக்கு எல்எஸ்ஜி, இவங்க எல்லாமே நம்மளை வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க, ஜிடி இவங்க எல்லாருமே. ஸோ இதை ஜெயிக்கிறதுக்காகவே இந்த 5வது பொசிஷன் நிக்கிறதுக்கே நமக்கு வந்து 2 மேட்சை ஜெயிக்கணும். அண்ட் ஆல்சோ டாப் 4 இந்த தடவை சிஎஸ்கே பிரேக் அவுட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த டாப் 4மே ரொம்ப பவர்ஃபுல்லான டீம். 3 பவர்ஃபுல் டீம் இருக்குடா. பஞ்சாப், பெங்களூர் அண்ட் எஸ்ஆர்எஸ்மே இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, பவுலிங்குமே சேர்த்து. ஆர்ஆருமே நல்ல பவர்ஃபுல்லான யூனிட் தான். பட் லைட் கிட்ட சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு. 4 டீம் தான் ஹைலி ஃபேவரட்ஸ் என்ன கேட்டா. இப்போ டிசி ஸ்ட்ராங் தான். பட் அகைன் நாங்க திரும்ப ரீஒர்க் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டாருக்கு வராரு, போவாரு, ஸ்டாருக்கு உள்ள வருவாரு. அவரு என்கிடியோட இம்பாக்ட் ஸ்டார் கொடுப்பாரா அப்படிங்கிறது தெரியாது அகைன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால இப்போதைக்கு பார்ப்போம். இந்த 4 டீம் தான் இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. நாளைக்கு மேட்ச் சிஎஸ்கே ரொம்ப முக்கியமான மேட்ச், ஒரு ஹோம் மேட்ச், ஒரு வின் வந்தே ஆகணும். அண்ட் ஆல்சோ ஒரு அடிபட்ட ஜிடியோட வர்றாங்க. ஸோ இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா அகைன் மோஸ்டா சேம் டீமா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ் சேம் டீம் தான். பட் என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் எப்படின்னா, நான் வந்து சர்ஃபராஸ் கானுக்கு பதிலாக நான் உர்வில் பட்டேல் ஆடுவேன். அந்த நம்பர் 3ல உர்வில் வந்து ஆடியே ஆகணும். அப்படின்னாதான் அந்த ஒரு டாப்ல வந்து ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சுயமா பிலீவ் பண்றேன். கார்த்திக் சர்மா கூட இன்னொரு சான்ஸ் கூட கொடுப்பேன். ஏன்னா அந்த பொசிஷன்ல வேற ஆள் இல்லை. அந்த ஒரு நம்பர் 6ல வந்து அடிக்கிறதுக்கு கார்த்திக் சர்மா, பிரசாந்த் யாருனாலும் ஓகே தான். பட் ஆனா ஒரு மேட்சை கூட திரும்ப தூக்க முடியாது. திரும்ப ஒரு லாங்கர் ரன் ஒரு 2-3 மேட்ச் கொடுப்பேன். அதுல அவர் தான் ப்ரூவ் பண்ணா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா திரும்ப பிரசாந்த் ஹீரோ இல்ல தோனி வந்தா தோனி அந்த பொசிஷன் ஆடுற மாதிரி இருக்கும். இப்ப நிறைய பேரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீ சொன்ன மாதிரி உருவில் பட்டேல் கண்டிப்பா ஆடுவாங்க. பட் சர்ஃபராஸ் கான் didn't do anything wrong. See, நீ அந்த நம்பர் 3 பொசிஷன்ஸ் இது வரைக்கும் நீ பார்த்தனா சக்சஸ்ஃபுல்லா சிஎஸ்கே பண்ணவங்க எல்லாமே வந்து பின் சீட்டர் ரோல் தான் பண்ணிருக்காங்க. நீ ஸ்டார்டிங் ஃப்ரம் ராபின் உத்தப்பா, இதுக்கு முன்னாடி நம்பர் 3 பண்ணது சுரேஷ் ரெய்னா. அவர் த்ரூ அவுட் த டே கேரி பண்ணுவாரு, 20 ஓவர் வரைக்கும் நம்ம டீமை வின் பண்ணி கொடுத்துருவாரு. பட் அதுக்கப்புறமா நம்ம நம்பர் 3 ரோல் எடுத்துப்பார். சக்சஸ்ஃபுல் நம்பர் 3 ரோல் தான் ராபின் உத்தப்பா. உனக்கு வந்து அந்த முதல் விக்கெட் வீழ்த்து இம்பாக்ட கிரியேட் பண்ணாம 6-4 அடிச்சு ஒரு ஓரளவு கம்ஃபர்டபுள் பொசிஷனை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அதையும் கேவானு சேம் அதே மாதிரி நம்பர் 4-6 அடிச்சு கொண்டு வந்தாரு. ஸோ ஐ எம் சீயிங் தி சேம் கைண்ட் ஆஃப் சர்ஃபராஸ் வந்து இவ்வளவு கேம் டைம் கிடைச்சதுனால இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2 கேம் ஸ்டெபிலிட்டியா நம்பர் 3ல கொடுத்து பார்ப்போமே தான். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் சர்ஃபராஸ் வந்து ரொம்ப குரூசியலான ஒன்னு. ருத்ராஜ் ஏர்லி அவுட் ஆயிடுவாங்க. ஒரு மாதிரி நம்பர் 4ல வர்றாரு, கம்ஃபர்டபுளான பொசிஷன் இல்ல எப்படி ஆடணும். பட் அப்பயுமே அவர் நல்லா ப்ரூவ் பண்ணிக்கிட்டப்போ ஒரு கேம் நம்பர் 3 கொடுத்துட்டு வைப் ஆஃப் பண்றது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் இன்னும் 2 கேம் நம்பர் 3 கொடுத்து அவரால பண்ண முடியல அப்படின்றப்போ தென் ஐ வில் பிரிங் உருவில் பட்டேல். பிகாஸ் சர்ஃபராஸ் இஸ் பிரிங்கிங் சம் எனர்ஜி இன் தி ஃபீல்ட் as well. அண்ட் அவருக்கு அந்த கேம் டைம் வந்து கொஞ்சம் கொடுக்குமோன்னு தோணுது. அவ்வளவுதான். இல்ல கேம் டைம் கொடுக்கறதுன்னா ஆல்ரெடி 7 மேட்ச் ஆயிருச்சு. இன்னும் எவ்வளவு நம்பர் 3 நான் சொல்றேன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும். இனிமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்து டைம் கொடுக்க. நம்பர் 6லனா நீ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் பால்ஸ் ஆட மாட்டா. நீ ஆடுற பால்ஸே 10 பாலோ அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு இயர்லி விக்கெட்டோ இல்ல சீக்கிரம் ஓட்டினா கூட அது இம்பாக்ட் இருக்காது. பட் ஆனா டாப் 3 டாப் 4ல நீ அதிகமான பால்ஸ் ஆடுவ. ஸோ அதுல உன்னோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ஆயுஷ் மாத்திரை பாரு, பெருசா எதுலையுமே அடிக்கல. ஒரு 50 மட்டும் தான் அடிச்சாரு. பட் எல்லாமே 30 அந்த இம்பாக்ட் அதிகமா இருந்தது. சர்ஃபராஸோட இன்னிங்ஸ் நீ எடுத்து பாத்துட்டீங்கன்னா இப்போதைக்கு 7 மேட்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 12 பால் ஆஃப் 17, அதோட ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச். செகண்ட் பால் பஞ்சாப் கூட நல்லா ஆடி இருக்காரு, 12 balls of 32. அந்த இம்பாக்ட் சொல்றேன். ஸ்ட்ரைக் ரேட் 266. வேணும் கேக்குறேன். ஆர்சிபி கூட நல்லா ஆடி இருக்காரு, 25 balls of 50, 200 ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கு அடுத்து எல்லா பாலுமே அடுத்து டெல்லி கூட ஆடல 0. கேகேஆர் கூட 18 balls of 23, ஸ்ட்ரைக் ரேட் 120. திரும்ப எஸ்ஆர்எஸ் கூட 19 balls of 25. அங்க அவரால் நம்ம பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு, ஸ்ட்ரைக் ரேட் 120. திரும்ப மும்பை இந்தியன்ஸ் கூட 8 balls 14. ஸோ அங்கேயுமே கம்மியான ஸ்ட்ரைக் ரேட் தான். ஸோ மேபி நீ சொல்றங்கிறதுக்காக இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். பட் உருவில் பட்டேல் ஆன் தி கான்ட்ராஸ்ட் அவர் அங்க வந்து பயங்கரமா லாஸ்ட் சீசன் நம்ம சூப்பரா ஆடி இருக்காரு. இப்ப ஆயுஷ் மாத்திரை அந்த இடத்துல ஆடினதுனால உருவில் பட்டேல் நம்ம ஆட வைக்க முடியல. பட் இது வந்து ஸ்ட்ரைட் ரீப்ளேஸ்மெண்டா தான் இருக்கணும். இப்ப நீ இவரை சர்ஃபராஸ் ஆடுறேன்னா நான் இப்ப எனக்கு கார்த்திக் சர்மா கூட நான் சர்ஃபராஸ் ஆடுறேன், பின்னாடி கடைசியில ஆடுறேன்னா கூட நான் ஓகேன்றேன். ஏன்னா
நீ சொன்ன மாதிரி இஸ் நத்திங் டூயிங் எனி பேட், அந்த அளவுக்கு பேடா பண்ணல. மத்தவங்களுக்கு நீ கம்பேர் பண்ற அளவுக்கு கார்த்திக் சர்மாவோ இல்ல பிரசாந்த் பண்ற அளவுக்கு பேடா பண்ணல. ஆனா நம்பர் 3ல எனக்கு உருள்பட்டது வேணும். கார்த்திக் சாரி நீ சர்ஃப்ராஸை நீ பேக் ஹேண்ட்ல வச்சுக்கோ, அதுதான் என்னோட இது. பட் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, பார்ப்போம். சர்ஃப்ராஸோட ஸ்ட்ரென்த் வந்து டாப் 3டா. போனாலும் அவர் வந்து நிறைய ஷாட்ஸ் ஜென்ரேட் பண்ணாரு பின்னாடி. பட் பால் சாஃப்டர் ஆகுறப்ப சர்ஃப்ராஸோட இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியாகும். பிகாஸ் அவர் வந்து த்ரூ அவுட் த சீசன் விஜயாசாரி ஆகட்டும், சைட் மிஸ்டேக் ஆகட்டும், அடிச்ச 100 எல்லாமே நம்பர் 3 டாப் ஆர்டர் தான்றப்போ அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு சிஎஸ்கே பாக்குறாங்கன்னு தோணுது. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் சோ தே கோயிங் டு குரூப் சர்ஃப்ராஸ் டவுன் தி ஆர்டர். அவங்க குரூப் பண்றதுக்கு 2 பிளேயரும் கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் கிரண்டனால நம்பர் 3 சொல்ற மாதிரி சர்ஃப்ராஸ்க்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு கேம் இல்ல அனதர் கேம் கொடுத்து பார்க்கலாம். இந்த 2 ஹோம் கேம் கொடுத்துட்டு சர்ப்ரைஸ் இல்ல அப்படின்னா தென் அகைன் இந்த உருள் பட்டேலுக்கு சான்ஸ் இருக்கு. உருள் பட்டேல் டிட் எக்ஸ்ட்ராடினரி ஜாப் லாஸ்ட் சீசன். பட் சைட் மிஸ்டேக் டிராஃபில கொஞ்சம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஒரு 100 தான் அடிச்சாரு ஃபர்ஸ்ட் கேம்ல, அதுக்கப்புறம் பெரிய இம்பாக்டன்ஸ் கிரியேட் பண்ணல. பட் சர்ப்ரைஸா பார்த்தோம்னா அவரோட இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் நெட்ஸ்லயும் ஐ மீன் நெட்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா ஆடுறன்னு சொல்லிட்டு. பட் அவர் உண்மையிலேயே பெட்டரா பண்ணிருக்காருன்னு நிறைய இன்சென்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதனால மேபி ஒரு பேக்கிங் இருக்குமோ. அண்ட் எஸ்பெஷலி அந்த ஃபீல்டிங் யூனிட் அவர் பண்ற விஷயம், நம்ம ஃபீல்டிங் ஆல்ரெடி ரொம்ப மோசமா இருக்கின்றப்போ ஒரு 2 கேட்ச் விட்டாரு. பட் அதர் தட் அந்த ஃபீல்டிங் எனர்ஜி ஆகட்டும் அதை கொடுக்கறதுனால அந்த டீம் மேன் பண்ற பெர்ஸ்பெக்டிவ்னால அவங்க பாக்குறாங்கன்னு தோணுது. 2 கேம் கண்டிப்பா சர்வஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்வியஸ்லி உருள் பட்டேல் ஹேட் சான்ஸ் தோணுது. பட் ஆப்வியஸ்லி இந்த 3 கேம் நம்பர் 3 கன்சிஸ்டன்ஸா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா சிஎஸ்கே ஸ்ட்ரென்த்தை பேக் பண்றதுனா நமக்கு வெளியும் பெஞ்ச்ல ஆள் இல்ல, அதை விட்டு அமன் கான் மட்டும் தான் இருக்கான்றதுனால கண்டிப்பா 2 கேம் கொடுத்துட்டு இல்லைன்னா உருள் பட்டேல் கண்டிப்பா வருவார். அதான் சான்ஸ். ஜிடியை பத்தி பேசுவோம் நிறைய. இல்லடா சரி ஓகே, அதான் ஓகே தான், டாப்ல கொடுத்தாலும் ஓகே தான். ஆனா எனக்கு என்னன்னா அவர் வந்து அந்த வேற ஷார்ட்ஸ் ஆட மாட்டேங்குது. அதனாலதான் எனக்கு அவர் மேல ஒரு கான்பிடென்டே வர மாட்டேங்குது. அதே அவர் வந்து பிஹைண்ட் த விக்கெட்டே ஆடிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல வந்து ஒரு 6ஓ ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ், ஸ்ட்ரைட்ல ஒரு 6, லாங் ஆன்ல ஒரு 6, மிட் விக்கெட் ஒரு 6, அந்த மாதிரி ஃப்ரண்ட்லயே ஆட மாட்டேங்குது. ஒன்லி பின்னாடியிலே ஆடிட்டு இருக்காரா. ஸோ அதனால அவரோட ஷார்ட்ஸ் இப்போ சூரியகுமார் யாதுக்குமே அதான சொல்றாங்க பார்த்திருக்கியா, ஒண்ணு இதுல போட்டீங்கன்னா கவட்டையை தூக்கி அடிக்கிறாரு, இல்ல பின்னாடி இது கொஞ்சம் மிட் ஆர் லெக் ஸ்டம்ப்ல போட்டீங்கன்னா ஸ்வீப் ஆடுறாரு. இந்த 2 தான் ஆடுற, ஆடவே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சோ அதே மாதிரி இவருக்குமே வேற ஷார்ட்ஸ் ஆடினா மட்டும் தான் இது பண்ண முடியும். ஒரே ஷாட்டை மட்டும் தான் நான் ஆடுவேன், வேற ஷாட் வேற ரீஜனையும் ஆக்சஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காது. அண்ட் ஆல்சோ எல்லா மேட்சுமே நம்ம வந்து சஞ்சு வந்து நம்ம 100 அடிச்சு கொடுத்தா முடிக்க முடியும், இல்ல ருத்து வந்து 100 அடிச்சு கொடுத்தா முடிக்க முடியும்னா வேலைக்கே ஆகாது. யாராவது ஒரு ஆள் வந்து நமக்கு அந்த சைடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன். சோ லெட்ஸ் சி. பவுலிங்கை பத்தி குறையே இல்லை, பக்காவா இருக்கு. ஜேமி ஓவர்டன், அன்சல் கம்போஸ், முகேஷ் சௌத்ரி சூப்பரா போட்டிருக்கான். அகில் நல்ல அகில் கை வைக்க மாட்டாங்க, உள்ள ஆடி அகில் ஹுசேன் உள்ளே ஆடி அவரை வந்து ரிஸ்க் எடுக்க அகில் பிளேயிங் 11 எய்தர் குர்ஜப்னீத் ஆர் முகேஷ் சௌத்ரி இம்பாக்ட்ல வச்சுக்கணும். டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன் வி கேன் பிரிங். அவ்வளவுதான். அப்படியே அதே பிளேயிங் 11 புடிச்சு இதே பிளேயிங் 11 த்ரூ அவுட் தி சீசன் நீங்க கண்டினியூ பண்ணலாம். அன்டில் அன்லெஸ் சர்ப்ரைஸ் டிட் a bad job, கார்த்திக் சர்மா டிட் a bad job, we can replace with someone அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு எம்எஸ் தோனி தேவைப்பட்டா ஆடிக்கலான்ற மாதிரி வச்சு ராமகிருஷ்ண கோஷையும் இம்பாக்ட்ல வச்சுக்கலாம். தேவைப்பட்டா நம்ம ஒருவேளை பிச்சில் ஸ்பின் எடுக்கல அப்படின்னா நம்ம ராமகிருஷ்ண கோஷ் ஆட வைக்கலாம். ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வைட்டலா இருக்கிறப்ப பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்கே காம்பினேஷனை ஆல்மோஸ்ட் 80% பிடிச்சிட்டாங்கன்னு சொல்றேன். நம்ம கதறிட்டே இருந்தோம் காம்பினேஷன்ல சொல்லிட்டு 4 ஓவர் போடுறதுக்கு ஆள் கிடைச்சிருக்கு. 100 அகமதை காம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. டெத் ஓவர்ஸ்ல அட்லீஸ்ட் 2 ஓவர் அன்சுல் கம்போஸ் தைரியமா போட்டு பர்பிள் கேப் வாங்கியிருக்காரு. அண்ட் ஹி இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட் வித் டெத் பவுலிங். அவரோட ஸ்ட்ரைட் மிஷில் டிராஃபியோட ஃபார்மை ரெஃப்ளெக்ட் பண்றாருன்றப்போ பவுலிங்ல பண்ணிருக்கோம். பட் சேசிங் எடுத்து நம்ம வின் பண்ற கான்பிடன்ஸை எப்ப கொண்டு வர போறோம்னு தெரியல. அதை மட்டும் பண்ணலாம். இது டே கேம், பிகாஸ் பிச்சில் எந்த ஈக்குவேஷன் இருக்கிறதுனால பாசிபிளி அவங்க வந்து ஸ்ட்ரென்த்துக்கு போகணும்னு யோசிச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 220 அடிக்கலாம். சப்போஸ் டாஸ் தோது சேசிங் பண்றேன்னா கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணணும். இல்லைன்னா சேஸ் பண்ணாமலே நீங்க வந்து பிளே ஆஃப்லாம் போக முடியாது. 180% நான் சேஸ் பண்ண மாட்டேன், 9 வருஷமா சேஸ் பண்ணாம இருப்பா அப்படின்னா தென் த டீம் இஸ் கோயிங் டு பி இந்த சேம் பிளேஸ்னு தோணும். இல்ல அவங்க இப்போ சிஎஸ்கே எல்லாம் டாஸ் ஜெயிச்சா அழகா பேட்டிங் எடுத்துறேன் நல்லா தான். இவனுக்கு பார்த்து ஃபீல்டிங் எல்லாம் எடுக்க வேலைக்கே ஆகாது. நீ பேட்டிங் எடுத்து அவனுங்களுமே அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாதுடா. நமக்கு டைம் கொடுப்பானுங்க, கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும். ரொம்ப டமால் டுமேல் அடிக்க போறது கிடையாது. அதனால ஏதாவது கொஞ்சம் டக்குன்னு மேட்சை கை விட்டு போனா கூட கொஞ்சம் யோசிச்சு திரும்ப கேம் இழுத்து பிடிக்கலாம். அதனால பேட் பண்ணி நம்ம லாஸ்ட் டைம் பண்ண ஞாபகம் இருக்கா, போன ஐபிஎல்ல லாஸ்ட் நம்மளோட மேட்ச்ல 220 225 அடிப்பாங்க. அந்த அவங்களை வெறும் 100 ரன் 120 ஆல் அவுட் பண்ணிடுவோம் நம்ம. அந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 220 மைண்ட்ல வச்சுக்கணும். ரொம்பலாம் அதுக்கு சென்னையில 220 தாராளமா ஓகேவா 220 ஆடிட்டு அப்புறம் அவங்க நம்ம ஸ்பின்னர்ஸை வச்சு அழகா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். அண்ட் அவங்களுக்குமே மிடில் ஆர்டர் ஓவர்ஸ் வந்து பயங்கரமா இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் சொன்னோம் ஞாபகம் இருக்கா, வாஷிங்டன் சுந்தர ஆடிங்கன்னா நம்பர் 4 ஆடிங்கன்னா அந்த ஸ்பாட்டே வேஸ்ட். அழகா ஆர்சிபி கூட, ஆர்சிபி எல்லாம் எப்படிப்பட்ட டீம், அவங்க கிட்ட எல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபயர் பவர் கிடைச்சிச்சு.
திரும்பவும் அதே மிஸ்டேக் தான் பண்றாங்க. 12வது 13வது ஓவர் வரைக்கும் தான் இந்த 2 ஓப்பனர் ஆட முடியும். அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆள் ஹார்டா, ரொம்ப ஹார்ட்னா ரொம்ப ஹார்டு, எக்ஸ்ட்ரீமா ப்ரூட்டல் ஹிட்டிங்கா போயே ஆகணும். இல்ல நீ ரிட்டையர்ட் ஆயிடு, இல்லைனா நீ வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது. என்ன கேட்டா அடுத்து இப்போ ஹோல்டர்லாம் பாரு, ஹோல்டு அந்த இடத்துல வேஸ்டா. ஏன்னா உனக்கு விக்கெட் இருக்கு, ஆனா பால் இல்லாம நீ இன்னிங்ஸ் சீக்கிரமா 2 முடிச்சிட்ட. 2 தட்டி தடுமாறி முடிச்ச. அதுவும் கடைசி இந்த குருணால் பாண்டியாவோட ஓவர் இருக்கிறதுனால தட்டி தடுமாறி முடிச்ச. வேற யாராவது ஒரு கேசல் விட்டோ அந்த மாதிரி பவுலர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சீக்கிரமா தெவாட்டியா ஆடல, ஷாருக் கான் ஆடல, ஹோல்டரோட இம்பெட்டஸ் எல்லாம் யூஸே பண்ண நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. ஹோல்டர் எல்லாம் 15வது ஓவர்ல இறக்கிடணும். 5 ஓவர் உனக்கு அடிச்சு நவுத்ரா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஹிட்டர்னா அவர் தான் என்ன கேட்டா. அதை விட்டுட்டு இவங்க வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், தெவாட்டியா இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு மிடில் ஆர்டரை போட்டு உழப்பிக்கிட்டு இருக்காங்க. இல்ல மாப்பிள்ள, நீ சொல்றது வந்து ஈஸியா சொல்லிடலாம். ஹோல்டர் 15வது ஓவர்னு சொல்லிட்டு, ஹோல்டர் எப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து T20 கேம் ஆடினாங்க பத்தி. அப்ப ரொமாரிக் ஷெப்பர்ட் அடிச்சப்போ ஷெப்பர்டும் ஹோல்டரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னா ஹோல்டர் அடிச்சுட்டே இருந்தாரு, ஹோல்டர் கொஞ்சம் ரன்னிங் வெயிட் வச்சிருந்தாரு, ஷெப்பர்ட் அடிச்சாரு. ஆக்சுவலா அந்த மாதிரி தான் ஹோல்டருக்கு வேலைக்கு ஆகும். நீ வந்து ராகுல் தேவாட்டியா, ஷாருக் கான் அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் வச்சு நீ மேட்ச் பினிஷ் பண்ண முடியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல 60 ரன் நோ லாஸ், 10 ஓவர் முடியறப்ப 95 ரன் 1 விக்கெட், 15 ஓவர் முடியப்போ 120 130 ரன் 2 விக்கெட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேம் கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிக்கிறது கால் கிடையாது. இப்போ ஹோல்டருக்கு பதிலாக பிலிப்ஸ் ஹோல்டர் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல இருக்க பேட்டரும் போயிடுச்சு. ஹோல்டர் இஸ் பர்ஃபார்மிங் வெல். பட் மாத்த மாட்டாங்க ஒண்ணு. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸுமே இல்ல. நீங்க குமார் கோஷாகராவை ஆடலான்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு பேக் ஆப்ஷன்ஸ் யார் இருக்கா? குமார் கோஷாகரா மட்டும் இருக்காங்க, அர்ஷல் குல்கர்னி இருக்காரு. அர்ஷல் குல்கர்னியும் கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர் தான். அதை விட்டு தாண்டி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இவர் இருக்காரு, அர்ஷத் கான் இருக்காரு, அவரும் ஆல்ரவுண்டர் தான். வண்டியா நீங்க பவுலர்ஸ் வச்சிருக்கீங்க தவிர ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வைக்கல. நீங்க வந்து டாம் பேண்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தர் எடுத்திருக்காரு. மேபி அவர் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. கொஸ்டின் மார்க். டாம் பேண்டன் ஒரு நல்ல பிளேயர் தான், T20 வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ணிருக்கு, ஓரளவுக்கு பெட்டரா பண்ணிருக்காரு. பட் அவர் வந்து இன்ஜுரினால வெளியே போயிட்டு அதுக்கு போல வேற ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கப்போ ஆட முடியாது. அதான் சொல்றேன். உனக்கு அப்படி பார்த்தா ஃபாரின் ஆப்ஷன்ஸ் தான். நீ ஃபாரின் ஆப்ஷன்ஸ் டிடிக்குன்னு பாக்குறப்போ உனக்கு சாலிடா வந்து பட்லர் ஆட போறாரு, ரஷீத் கான் ஆட போறாரு, அதுக்கப்புறம் வந்து ரபாட் ஆட போறாரு. 3 பேர் கான்ஸ்டன்ட். 4வது ஆளா நீ வந்து பிலிப்ஸா ஜேசன் ஹோல்டர் யூஸ் பண்றப்ப நீ இப்ப ஜேசன் ஹோல்டருக்கு போயிட்ட. ஜேசன் ஹோல்டர் தூக்க முடியாது. மிடில் ஆர்டர் உங்களுக்கு வாயிலா தான் இருக்கும். until unless you find some gem லைக் குமார் கோஷாகரா மாதிரி ஒரு பிளேயர் நீங்க ஆட வச்சா மட்டும்தான், ட்ரஸ்ட் பண்ணி ஆட வச்சா மட்டும்தான் ஜிடிஆல வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா ஆட முடியும். நீ சொன்ன மாதிரி 3 விக்கெட் விழுந்தாலும் பண்ண முடியாது. ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணி முதல் 2 விக்கெட் எடுக்க தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வீல் கலண்டரும், நீங்க அடிச்சு நம்ம 20 சர்வே பண்ணா போற மோட்ல வந்துடும். அவங்க இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதான் அவங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா அவளோட இதை யூஸ் பண்ண மாட்டாங்கடா. இப்போ ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர்லாம் இறக்கி பாலை வேஸ்ட் பண்ண. அன்னைக்கெல்லாம் 14 பால் 18 ரன் வாஷிங்டன் சுந்தர் வேஸ்ட். அந்த இடத்துலலாம் நீ போறதே 16வது ஓவர் தான் கேமுக்குள்ளே போற. அவன் ஆல்ரெடி 100 அடிச்சு செட் பண்ணிட்டான், டீம் 160 செட் பண்ணிட்டான். அங்க இருந்து ஃபுல் த்ராட்டில் ஆக்சிலேட்டர் மிதிச்சு போனாதான் நீ வந்து 220 230 முடிக்க முடியும். அங்க வந்துட்டு நீ சிங்கிள் அதுன்னு மாத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வந்து வேலைக்கே ஆகாது. அதனால நான் அவரை குறையும் சொல்ல மாட்டேன். அவரோட பொசிஷனே அவ்வளவுதான், அவரோட பேட்டிங் ரேஞ்சு. அந்த இடத்துல முடியாதுமா, ஹோல்டர் இறக்கி விட்டுருக்கணும். ஹோல்டர் இறக்கி விட்டுனா அவர் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு அங்கேயே. வேற ஆப்ஷன்ஸும் இல்ல உங்களுக்கு. நம்ம அவங்களுக்கு குறை சொல்லி ஒண்ணும் இல்லை. எங்ககிட்ட இருக்கிறதே அவ்வளவுதான். பவுலிங் அவ்வளவு ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க, பேக்கப் அவ்வளவு வச்சிருக்காங்க. நீ இப்ப நான் சொல்றதே பாரு, மானவ சுத்தர இறக்கிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க திருப்பி இன்னொரு பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. சாய் கிஷோர் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அஜய் மண்டல் வச்சிருக்காங்க, நிஷாந்த் சித்து வச்சிருக்காங்க. இவ்வளவு பிளேயர் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. பட் அவங்க பவுலிங் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டிங்ல பண்ணலன்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அர்ஷின் குல்கர்னிலாம் வந்து ஹீல் கோ பிளேசஸ் when he gets chances. பட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர். அர்ஷத் கானும் வந்து செமையா பினிஷ்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு வாட்டி எல்எஸ்சி கூட பினிஷ் பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி பிளேயர். பட் அவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டரை செட்டில் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. ஸோ அது வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அதை எப்படியா ஃபைன் பண்ணி ஒருத்தர் மேலே ட்ரஸ்ட் பண்ணி பண்ணணும். மேபி பண்ணலாம், இல்லைன்னா இதே டீமா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பவுலிங் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. என்ன கேட்டா அவங்க சேம் டீம் தான் போவாங்க. இல்ல சேம் டீம் ஆப்வியஸ்லி சேம் டீம் தான் போனோம். ஆப்ஷன்ஸ் கிடையாது, ட்ரை பண்ணவும் மாட்டாங்க. பிகாஸ் அவங்க இக்கட்டான சிச்சுவேஷன் இருக்காங்க. ஒர்க் கால் என்ன பண்ண சொல்லிட்டு பவுலிங் ஆனால் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அது சொல்லணும். ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அடி வாங்கினா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாங்க. சாய்க்கு இவர் ரஷீத் கான் வச்சிருக்காங்க, மானவ் சுத்ரா வச்சிருக்காங்க. ஸோ வாஷிங்டன் கண்டிப்பா போட மாட்டாரு, வாய்ப்பே கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிக் இல்லை அப்படின்றதுனால இப்படிதான் போகுன்றதுதான் இருக்கு. பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. நல்ல குட் ஸ்டோக். அசோக் சர்மாவும் தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம். ஓகே சரி, நாளைக்கு யார் ஜெயிப்பா? நாளைக்கு நான் மேட்சுக்கு போறேன். ஆக்சுவலா மதிய மேட்ச். எனக்கு தோணுது சிஎஸ்கே will find a way with ருத்ராஜ்னு சொல்லிட்டு. ருத்ராஜ் might beast in this match because day game.
ஒரு மாதிரி பிச் ஈக்குவேஷன்ல எடுத்துடலாம். ஹில் பிளே த்ரூன்னு தோணுது. ப்ராப்ளி 54 ஜிடி எக்ஸ்ட்ரானரியா bowling போட்டா மேபி வின் பண்ணலாம். பட் 54 ஃபார் சிஎஸ்கே. நான் வந்து 55 சிஎஸ்கே, 45 வந்து ஜிடி. ஸோ ஜிடியோட மிடில் ஆர்டர் நம்பி பந்தயம் கட்டியிருக்கேன் நம்பி அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு. நம்மளோட பேட்டிங்கும் பவுலிங் ரெண்டுமே ஓரளவுக்கு பவுலிங் நல்லா இருக்கு. மேனேஜபிளா இருக்கு. ஆமா, ரெண்டு பேட்டிங்குமே ஓகே தான். நம்ம பேட்டிங்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்ல நேம்ஸ் தான். தூபே எல்லாம் நல்ல பிளேயரு. ஹிட் ஆச்சு, கிக் ஆச்சுன்னா வேற லெவலா இருக்கும். மிடில் ஆர்டர்லாம் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போடவே முடியாது. இப்போ அஜித் பட்டிதாரை பார்த்து எப்படி பயப்படுறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். கிக் ஆகல. அந்த ஒரு மேட்ச் வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே அவசரப்படுறாங்க, தூபே பீடை தூக்குங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் வாய்ப்பே இல்ல. சொல்லியிருந்தாங்க. இது அது அவர் வந்து ஒரு இந்தியன் வேர்ல்ட் கப்ல உள்ள ஒரு ஆல்ரவுண்டர். அவர் அந்த அளவுக்கு எல்லாம் தூக்க முடியாது. கொஞ்சம் கேம் டைம் கொடுங்க. அவசியம் ரொம்ப எடுத்த உடனே நம்ம வந்து படக்கு படக்குன்னு நினைச்ச உடனே தூக்கி போட்டு அப்படிலாம் இது வர முடியாது. சஞ்சுவே அடிக்கலாம் கொஞ்சம் டைம் கொடுத்தோம், அவரு கம்பேக் பண்ணாரு. அந்த மாதிரி தூபேக்கும் ஒரு டைம் வரும். கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க, அவரு நல்ல ஃபார்ம் வருவார். அதான் மாப்பிள்ள, இப்ப துபாய் தூக்குன்னு சொல்றவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து துபாய் தூக்கணும்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ற ஆள் யாரு? நீங்க சொல்ற பிளேயர் உருவில் பட்டேல். ஒரு லெஃப்ட் ஹேண்டரே நம்ம கிட்ட கிடையாது. சரி, லெஃப்ட் ஹேண்டர் எவ்வளவு வைட்டல்ன்றது அந்த கிரவுண்ட் சைஸ் வச்சு நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி இல்ல லெஃப்ட் ஹேண்டர் எக்ஸ்ட்ராக்டர் செகண்ட். அவர் வந்து இந்தியன் T20 வேர்ல்ட் கப் கரண்டா இந்தியன் டீம் ஆடுற பிளேயர். அது கையே வைக்க முடியாது. எத்தனை பேர் இருக்கு? வெறும் 11 பேர் தான். மொத்தம் 10 டீம் இருக்கு. நிறைய டீம்ல எல்லாம் எல்எஸ்ஜில எல்லாம் இந்தியன் பிளேயர் யாருமே கிடையாது தெரியுமா? எல்எஸ்ஜில கரண்டா இந்தியன் 11 உள்ள பிளேயர் யாரும் கிடையாது. எல்எஸ்ஜிக்கு போற ஆர்சிபிலையும் கிடையாது, பஞ்சாப்லயும் கிடையாது. நிறைய அர்ஷிப் இருக்காரு, சாரி. சோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. வெறும் 11 பிளேயர் தான் இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட பிளேயர் வந்து உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவரை தூக்க முடியாது. ஏன்னா அவர் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வைட்டலா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இருக்க பிளேயர் வந்து முக்கியமான க்ரூசியல் மேட்சஸ்ல ஹி இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம். லைக் அப்படிதான் நமக்கு ஹிஸ்டாரிக்கல் நடந்திருக்கு. ஒருத்தர் பெட்டரா பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொருத்தர் பண்ணலன்னா அவன் பண்றான் இவன் பண்ணலன்னு சொல்லாம இஸ் கோயிங் டு டூ சம்திங் மேஜிக். ஏன்னா அவர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது நம்ம சிஎஸ்கே ஆடி தான் பிரேக் த்ரூ பண்ணி இந்தியன் டூர்ஸ் உடைச்சாரு. ஸோ ஏதாவது ஒரு டைம்ல க்ரூஷியல் மேட்சஸ்ல இஸ் கோயிங் டு வின். பட் எல்லாருமே எல்லா மேட்சும் அடிக்க முடியாது. அது வந்து உண்மை. 2 ரன் அடிச்சதா மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அந்த டைம்ல ஸ்டெப் அப் பண்ணி கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸஸ் தான். ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் டீம் வின் பண்ணிச்சா அது வந்து சாம்பியன்ஷிப் எடுக்காது. கலெக்டிவா வின் பண்ணாதான் முடியும். ஸோ ஐ பிலீவ் துபே வில் ஃபைண்ட் சம் ரிதம் அண்ட் துபே கண்டிப்பா வந்து நமக்கு தேவைப்படுற நேரத்தில் வின் பண்ணி கொடுப்பாரு. ஓகே, ஸோ நாளைக்கு டாஸ் ஜெயிச்சு சிஎஸ்கே பாய்ஸ் பேட்டிங் ஆடுங்க, உருள் பட்டல் உள்ள கொண்டு வாங்க, அடிச்சு ஜெயிச்சுட்டு நாளைக்கு 5வது பொசிஷன்ல கொஞ்சம் சீல் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்ப்போம். நான் இன்னொரு டபுள் ஹெட்டர் மேட்ச் வேற இருக்கு. அது இன்னும் வெறித்தனமா இருக்கும். ஸோ உன்னோட ப்ரெடிக்ஷன் அதுக்கும் சொல்லு, எப்படி போகுங்க? கேகேஆர் எல்எஸ்சி எதுக்குடா வேண்டாம் வெறுப்பா பேர் வச்சு காண்டா பெருவன் பேர் வச்சு மாதிரி ஒரு கேமா இருக்கும் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்சி கேகேஆர் வந்து கேகேஆர் மைட் பி இதுதான் வந்து எண்டு கேம்னு நினைக்கிறேன். இந்த கேம் தோத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். கடைசி ஒரு வாட்டி கேம் கிரீன் வச்சு ஆடுவாங்க, ஆடிட்டு மொழிதா பார்ப்பாங்க, இல்லைன்னா எல்லாரையும் கலக்கி போட்டு முதல்ல இருந்து போடுறாங்க. அஜிங்கே ரகானேக்கும் ஒரு பெரிய டெஸ்ட். ஆக்சுவலா எல்எஸ்சியும் அப்படிதான் இருக்காங்க. என்னடா சொல்றது, 2 பேருமே ரொம்ப மோசம். யார் ரொம்ப மோசம்ன்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். இல்ல எனக்கு கேட்டா எல்எஸ்சி ரொம்ப ரொம்ப மோசம் தான். கேகேஆருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு வந்து சுத்த வேஸ்ட். பவுலிங் ஹெல்ப் பண்ணி கொடுக்க தெரியுமா? கேகேஆருக்கு பவுலிங் இல்ல. உனக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் பெருசா யாரும் இல்ல. இவங்களுக்கு பவுலிங் அவ்வளவு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எல்லாம் ஆர்ஆர் கூட 150 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. 150 கூட நீ அடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நீ எல்லாம் அப்புறம் என்ன ஒரு இது. அதுல அழகா நீ வந்து ஒரு மாதிரி செட்டில் டவுனா ஒரு 6 overs 45 அவங்க பிரேவ் கால் அடிச்சுட்டு போயிருக்கலாம். அவங்க பிரேவ் கால் எடுக்கணும். நிக்கலஸ் பூரனை தூக்கிட்டு மேத்யூ பிரிஸ்கே ட்ரை பண்ணலாம். பிகாஸ் மேத்யூ பிரிஸ்கே நம்பர் 4ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஓடிஐலயும் ஓடிஐன்னு சொல்லலாம். பட் அட்லீஸ்ட் யூ வில் ஃபைண்ட் சம் ஆப்ஷன்ஸ். ஒரு சேஞ்ச் பண்ணு. புறான் வராரு, தூக்குறாரு, அடிக்கிறாரு, அவுட் ஆயிடுறாரு. ஸோ ஜஸ்ட் பிரேவ் காலை எடுத்துட்டு இவங்க ஏடன் மாக்கிறோம்னா டவுன் யாரெல்லாம் ஆறவே தேவையில்ல. சக்சஸ்ஃபுல் ஓப்பனிங் பாஸ் நல்லா பண்ணி கொடுத்த டீமும் அப்படியே பண்ணிட்டு ஆயுஷ் பகுதியை வச்சுட்டு இது கேம்பிளிங் ஆடுறதாகட்டும் என்னென்னமோ பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்டேபிள் 11 கொண்டு வாங்க. பூரணை தூக்கிட்டு மேத்யூ பிரிஸ்கே கொண்டு வாங்க. ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதான் இப்போ அந்த காம்பினேஷன் நீ சொல்ற மாதிரி பூரனே ஆடுறாங்களா? ஆடட்டும்டா, எனக்கு ஓகே. ஏன்னா பூரன் வந்து ஒரு மேட்ச் வின்னர், நான் ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா நீ பேக் பண்ணி ஆடுற, ஓகே. பட் உனக்கு தான் இன்னொரு ஃபாரின் ஸ்லாட் இருக்குல்ல, அந்த ஸ்லாட்ல ஃபாரினர்ஸ் பெட்ஸ்கியே ஆடலாம். 4 ஃபாரின் ஆடலாம். மிச் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், மார்க்ரம் அண்ட் பெட்ஸ்கி 4 இதே ஆடலாம். உங்களுக்கு இந்தியன் கோர் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி நீ வந்து இதை ஃபில் பண்ண பார்க்கணும். திரும்ப அப்துல் சமாத், ஆயுஷ் பதோனி நான் ஓப்பனிங் இறக்குறேன், அப்புறம் அப்படியே நம்ம வந்து இவங்க உள்ளே விளையாண்டுட்டு இருக்காங்க மாத்தி. ஸோ அதனால அது இல்லாம எக்கனா சரி நடக்குது. ஸோ ரொம்ப இந்த மாதிரிலாம் இன்னைக்கு 250 பார்க்க முடியாது.
160 170 வந்தாலே நல்ல ஸ்கோரா தான் இருக்கும். சோ நாளைக்கு எனக்கு என்னமோ கேகேஆர் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுறேன். ஒரு சின்ன கரெக்ஷனு, நான் அஸ்வின் குல்கர்னி வந்து குஜராத்துக்கு சொல்லிட்டேன், பட் அவர் லக்னோவுக்கு ஆடிட்டு இருக்காரு. நான் அது அர்ஷத் கான் தான் வந்து ஜிடி. சோ சின்ன கன்ஃபியூஷன். அர்ஷத் கான் தான் ஜிடி, அஸ்வின் குல்கர்னி வந்து எல்எஸ்சி வந்து மேபி ட்ரை பண்ணலாம். தேவைப்பட்டா சின்னவரா இருக்கலாம். இவங்க இருக்க நிலைமைக்கு இப்ப சின்னவர்லாம் இறக்கவே முடியாது. என்ன பாப்போம். அங்கே பவுலிங்ல குறையே கிடையாது. பேட்டிங் தான் வர இருக்காரு. பிரின்ஸ் யாதவ் ஃபைண்ட் ஆஃப் த சீசன் என்ன கேட்டா ஃபைண்ட் ஆஃப் போனா பட் இந்த சீசன் நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. மோஷின் கான் இருக்காரு. மைண்ட் யாதவ் லாஸ்ட் டைம் ஒரு ஆஃப் கலர்ஸ். சோ அவருக்குமே ஆப்ஷன் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பாப்போம். நான் வந்து ஐ அம் ரூட்டிங் ஃபார் கேகேஆர் வின் டுமாரோ. நானும் கேகேஆர் 55-45. கேகேஆர் 60 எனக்கு. கேகேஆர் 60. வருண் சக்கரவர்த்தி going to blast. சூப்பர். சோ அப்ப வெயிட் பண்ணி பாப்போம் எப்படி போகுதுன்னு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிப்பாங்க நம்புறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பை.